தம்பிங்க கிம்பிங்கெல்லாம் இவர் மாதிரிலாம் கிடையாது. ஒரு வார்த்தையெல்லாம் விட்டுருவாங்க, டக்குன்னு கோவப்படுவாங்க, ஒருத்தனை சண்டைக்கு போவாங்க, ஃபோனில் கத்துவாங்க. இவர் அதிலே பண்ணவே மாட்டார். ரொம்ப அமைதியான. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா போகக்கூடாதுன்னு ஒரு பிடிவாத்தில் இருந்தார். ஒரு தடவை அவங்க பிரதர்ஸ்குள்ளே கூட ஒரு டிஸ்பியூட் ஆகும்போது அவங்க இந்த படங்களை பூரா எங்களுக்கு எழுதி வைங்க அப்படி இப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. பஞ்சாயத்தில் இவர் சொன்னார், இல்லை நீ கேட்குறது சரியில்லை, நம்ம என்ன உண்டோ பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லைன்னா அப்படின்னா நோட்டீஸ் விட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். வக்கீல் நோட்டீஸை விட்டு நான் கோர்ட்டுக்கு வர மாதிரி இருந்தால் சரவணன் வரக்கூடாது, அப்படி வரதா இருந்தால் எனக்கு அந்த சொத்து இது வேண்டாம், நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டே வரக்கூடாது, உனக்கு அது வேணுமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான மதிப்பு, கோடிக்கணக்கான சொத்தை கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே நீங்களே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. வா, அவர் கோர்ட்டுக்கு போனதும் கிடையாது. கோர்ட்டு படியெல்லாம் மிதிக்கக்கூடாதுன்னு நினைப்பார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பார். இப்படி ஒரு மாதிரியாக ரொம்ப மென்மை, ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு மனிதர். இனிமேல் உள்ள ஜென்ரேஷனில் அவரை மாதிரி ஒரு ஆளை நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் இருக்கணும்னு நினைப்பார்.